ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா, அந்த மூவி ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான். அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. ரொம்ப நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும்ல, அதுக்காக தான். இப்போது ரீசெண்டாக சூர்யா சார் படம் கருப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூர்யா சார் படம் நிறைய ஃபேமிலிஸ் போய் பார்க்குறாங்க. நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பிடிக்கலன்னா விட்டுருங்க. எனக்கு பிடிக்கல படம்னு சொல்லிட்டு போயிடணும். அதுக்காக அந்த படத்தை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நிறைய ஜனங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிற ஒரு படத்தை எதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அதை வந்து டிஸ்கிரேட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே இந்த மாதிரி ஒரு படம் வேறு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில மூவி ரிவ்யூஸ் இருக்காங்கல்ல, ஆனால் அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் கழிச்சா நீங்கள் மூவி ரிவ்யூ போடுங்க. ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸும் சரி, அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸும் சரி, அந்த படத்தோட ஆக்டரும் சரி, எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஒரு ஆசையோட அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன ஒரு மணி நேரம் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துட்டேன், படம் இப்படி தான் இருக்குது, ரிவ்யூவு நல்லா இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. இப்போ வரைக்குமே கருப்பு படத்தை நிறைய பேர் கொண்டாடுறத நான் வந்து சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஆனால் ஒரு சில பேர் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் பண்ணுறீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நான் சூர்யா ஃபேன் இல்லை, நீங்கள் என் பேஜை பார்த்து தெரியும், நான் வந்து தளபதி ஃபேனு சின்ன வயசுலேருந்தே. ஸோ நீங்கள் வந்து சூர்யா ஃபேன் இது மாதிரி பேசுனா சொல்லிகிட்டு இருக்காங்க யாராவது வந்து, சரிங்களா. இது ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஆளாக நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஒரு படத்தில் ஒரு விஷயம் சரியில்லைன்னா, இந்த விஷயம் சரியில்லை, இது இந்த ஆக்டரை மாற்றிக்கணும், இந்த ஆக்டரை மாற்ற அப்படி சொல்லுங்கள். அதுக்காக இது என்னடா படம் இதெல்லாம் ஏன்டா எடுத்தீங்கன்ற மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க, சரிங்களா. அந்த படத்தை எடுக்கிறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் தெரியும். ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, அதுக்காக அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வீடியோ போட்டுருக்கு நமக்குலாம் தெரியாது. நான் மூவி ரிவ்யூஸும் சொல்கிறது ஒன்று தான். ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒரு தப்பான ரிவ்யூவால் மக்கள் மனசில் ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை விதைச்சிடாதீங்க. அது வந்து அந்த ஒட்டுமொத்த படத்தோட க்ரூவுக்கே பாதிப்பு தான், சரிங்களா. நீங்கள் ரிவ்யூ கொடுங்க, யோசிச்சு கொடுங்க. தேங்க்யூ.